லாங் டைம் எனக்கு ஜூம் உடைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2072வது ஜூம் மீட்டிங்ல உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பு நானு ஆசியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6+ இயர்ஸ் 7 இயர்ஸ் க்ளோஸ் ஆக போகுது. இந்த இவ்வளவு காலகட்டங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து அதிகமா பயன்படுத்துறது நம்ம 80-90% நம்மளுடைய ஆசியம் பொருட்கள் மட்டும் தான் நான் அதிகமா யூஸ் பண்றேன். நம்ம ப்ராடக்ட் இல்லைன்னா மட்டும் தான் நான் வெளியில வாங்குறது. இன்னைக்கு என்னுடைய செஷன் நான் என்ன சொல்லி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்னா, நேத்து வந்து சிஆர்என் மூர்த்தி சாருடைய செஷன் நிறைய பேர் வந்திருந்தோம், எல்லாருமே பார்த்தோம். அதுல வந்து அவர் சொன்னாரு, இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு நம்மலாம் ரெகுலராவே எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், டே டு டே அஃபேர்ல மந்த்லி பேசிஸ்ல ஒரு குவார்டர்லில எவ்வளவுலாம் யூஸ் பண்ணலான்றத நிறைய ஒரு 3 ஸ்லைடு ஷேர் பண்ணாரு. நான் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கட்டாயமா நம்மளால வந்து ஒரு 100% ஆர்சிஎம் உடைய ஆக்டிவ் டிஎஸ்ஆ இருக்கிறோம். ஒரு கன்சியூமர், நிறைய பேர் கன்சியூமரா இருக்கலாம், நிறைய பேர் பிசினஸ் பண்ணலாம். யாரா இருந்தாலும் ஆக்டிவா நம்ம இருக்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ரொம்ப மினிமமா பர்ச்சேஸ் பண்றாங்க. டைமண்ட் கிளப் பண்ண முடியல, 2500 பிவி பண்ண முடியல, அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் பாக்குறோம், பேசுறோம். டீம்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. என் டீம்ல வந்து 20,000 rupees 10,000 பிவி பண்றவங்க இருக்கிறாங்க. திருமதி ஃபாத்திமா அவங்க பேரு. மினிமம் ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் அவ்வளவே வாங்குற ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஏன் வந்து ஒருத்தரால வந்து அவங்க ஆக்சுவலி சேல்ஸும் பண்றாங்க, பிளஸ் அவங்க செல்ஃப் யூஸும் பண்றாங்க. செல்ஃப் யூஸ் மினிமம் ஒரு 10,000 ரூபாய் ப்ராடக்ட் மந்த்லி நம்மளால வந்து எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு, நான் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ரைட் ஃப்ரம் குட் மார்னிங் டு குட் நைட் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெகுலரா நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு ஒரு 3 ப்ராடக்டோடைய நிச்சயமா அந்த 3 ப்ராடக்ட உங்களுக்கு வந்து அதோடைய இன்கிரீடியன்ட் என்ன, இது ஏன் மஸ்ட் யூஸ் ப்ராடக்ட், இது ஏன் நிச்சயமா எப்படி ஒரு ஹெல்த் கார்டு ஆயில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணணும். நேற்று மோத்தி சார் கூட சொன்னாரு, எத்தனை பேருக்கு வந்து ஆயில் குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்ட்டு. நிச்சயமா இர்ரெகுலரா இருந்தாலும் நான் குடிக்கிறேன். அந்த இர்ரெகுலர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நான் ஆக்சுவலா ரெகுலரா குடிக்கணும். ஆனால் அந்த ரெகுலரா குடிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து 1-2 இல்லைங்க, நிறைய பெனிஃபிட்ஸ். ஸ்கின் வந்து நார்மலா நம்ம மார்க்கெட் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு நான் ஆசையம் வந்து டே நம்பர் 1 இன்னைக்குமே ரைஸ் பிரான் ஆயில் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மார்க்கெட்ல இருந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கு வந்து டெவலப்மெண்ட் சொல்லக்கூடாது, வெரி சாரி, அது நம்மளுக்கு நல்லது செய்யல. அதுக்கப்புறமா நம்ம ரெகுலரா இந்த ஆயில் எடுக்கும் போது எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு நிறைய பேர் டெஸ்டிமோனி, நானும் ஒரு டெஸ்டிமோனி. ரைட் ஃப்ரம் பிகினிங் நான் ஹெல்த் கார்டு ஆயில் யூஸ், அது மட்டும் இல்ல, ரெகுலராவே இன்னைக்கு நேத்துல லைக் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஆரஞ்சு பிஸ்கெட் வரைக்கும் நான் வந்து சகல பொருட்களையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ரெகுலரா வீட்டுல என்னெல்லாம் பொருட்கள் யூஸ் பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய கிச்சன் கிட்டு. கிச்சன்ல நான் வந்து எல்லா ப்ராடக்ட் ரைட், மஞ்சத்தூளுடைய அது டப்பால குட்டி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள்ல இருந்து, சீரகம்ல இருந்து, கொரியாண்டர்ல இருந்து, சப்ஜி மசாலா, சில்லி பவுடர், நம்மளுடைய சாய் மசாலா, ரசாயன தடுக்கா, இன்னைக்கு அதை பத்தி தான் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். எல்லாருமே பொதுவா மிளகாத்தூள் அரைக்கிற பழக்கம் இருக்கும். இது வந்து வெறும் சில்லி பவுடர் தானே, வெறும் ரசாயன தடுக்கா தானே, வெறும் தனியா தூள் தானே. இல்ல, அதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு, அது நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்றத கட்டாயமா நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெகுலர் சில்லி பவுடர், கொரியாண்டர், மஞ்சத்தூள் பத்தி எல்லாம் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். அதே மாதிரி சப்ஜி மசாலா பத்தி சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த ரசாயன தடுக்கா பல பேருக்கு தெரியாதுங்க. இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு. நம்ம வீட்டுல மிளகாத்தூள் அரைச்சாதான் குழம்பு திக்கா வரும், டேஸ்ட் வரும், ஹெல்த் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காஞ்ச மிளகால இருக்கிற காம்பும் போடுவோம், விதையும் போடுவோம், அதிகபட்சம் ஒரு சீரகம், ஒரு கடுகு, ஒரு வெந்தயம், சிலர் வந்து கருவேப்பிலை, இது மாதிரி சில இன்கிரீடியன்ஸ் போடுவோம். ஆனா 20 இன்கிரீடியன்ட் நீங்க போடுது, அப்பதான் குழம்பு வந்து திக்கா வரும், அப்பதான் நல்லா இருக்கும், டேஸ்ட் இருக்கும் அப்படின்வாங்க. பட் இது வந்து ஒரு 6-7 பொருட்கள் தான் ரெகுலரா எல்லாருமே போடுவோம். ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க மேபி ஏதாச்சும் ஷேர் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நான் இங்க இப்ப ஷேர் பண்ண போற இந்த ரசாயன எடுக்கால 20 பொருட்கள் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என்னால உறுதியா சொல்ல முடியும். சிலருக்கு தான், இதை யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதை இன்னைக்கு நான் ஏன் ப்ரமோட் பண்றேன்னா, இது நான் வந்து அந்த குழம்பு வந்து எவ்வளவு டேஸ்டா இருக்கு, அதோடைய ஸ்மெல் ஆகட்டும், ரொம்ப ஈஸியா இருக்கு. கடையில போயிட்டு
இந்த இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதை அரைச்சு ஒரு மிஷின்ல கொடுத்த ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு நேரமும் கிடையாது. அதை விட 1000 times பெட்டர். நீங்க வேணா சொல்லலாம் எக்கனாமிக்கலாவும் இது ரொம்ப பெஸ்டா இருக்கு. எக்கனாமிக்கலை விட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய் அதிகமா கொடுக்கறதால நம்ம எந்த விதத்துலயும் குறைஞ்சே போக போறது இல்ல. ஏன்னா இது எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பொருட்கள். கம்பெனி நான் யோசிச்சு எப்படி இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க இதுல அப்படின்ட்டு. அதுதான் அந்த டேஸ்டையும் கொடுக்குது. ஆக்சுவலி வந்து ரசாய் தடுக்கான்றது நார்த் இந்தியால வந்து அது அவங்க என்ன ஒரு கறினாக்கா நம்ம பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் கறி இல்ல. அவங்க எந்த தாலு எந்த மசாலா ஆகட்டும் அவங்க வந்து அதை ரெகுலரா யூஸ் பண்றாங்க. நம்ம சவுத் இந்தியால இதோடைய டேஸ்ட் வந்து யாருக்கும் தெரியலன்றதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்ட உண்மை. இதுல என்னதான் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிம்ஸ் பாத்துடலாமா? ரெகுலர் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க, தனியாத்தூள், சால்ட், மஞ்சள் தூள், ட்ரை மேங்கோ பவுடர், ஆனியன் பவுடர்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதே ரொம்ப மினிமம் தான் இல்லையா? யார் ஆனியன் யூஸ் பண்ணுவோம், பட் அதை வந்து ஒரு ஆனியன் பவுடரா பண்ணி அதை வந்து ஒரு மசாலா பாக்கெட்ல போட்டு அது ஒரு குழம்பு வந்து அது இது எல்லாமே தான் இந்த டிஷ்ஷு. நம்ம என்ன டிஷ் செய்யறோமோ அந்த டிஷ்ஷுக்கு வந்து சுவை சேர்க்கிறது வந்து இந்த இந்த மாதிரி பொருட்கள். அடுத்தது ஃபெனுக்ரிக் லீவ்ஸ், அதாவது வெந்தய இலை. வெந்தய இலை வந்து நம்ம வந்து வெந்தய கீரைன்னு சொல்லுவோம். அதை நம்ம கீரையா செஞ்சு சாப்பிட்டு பழக்கம். மேத்தி, கொஞ்சம் நார்த் இந்தியன் டிஷ் பண்ணும் போது கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து மேத்தி லீவ்ஸ் போடுவாங்க. அது ஓரளவுக்கு நமக்கு காக்கரா மேத்திரி கூட ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இது வந்து இதுல வந்து மேத்தி லீஃபும் போட்டிருக்காங்க. அது பாருங்க, அந்த அந்த மேத்தி லீஃப் வந்து ரொம்பவே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதோடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. வெந்தயத்தை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. அப்புறம் எல்லோ மஸ்டர்ட், பிளாக் பெப்பர் பவுடர். இது ஏன் பிளாக் பெப்பர்னு கொடுத்தா ஒயிட் பெப்பர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மார்க்கெட்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ பிளாக் பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர் ஆக்சுவலி வதக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். எனக்கு வந்து அது கார்லிக்கா தான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு இது அந்த ஸ்மெல் வந்து கார்லிக் பவுடர் மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு, ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும் அது. அதே மாதிரி குமின் சீட்ஸ், சீரகம், அப்புறம் பெருங்காயம், ஏலக்காய், அதுக்கப்புறமா ட்ரை ஜிஞ்சர், சுக்குப்பொடி வந்து நம்ம வந்து அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுவோமானா இல்ல. உடம்பு சரியில்லைனாலும் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்யறோம், இல்ல ஒரு டீல போடுறோம், அப்பதான் வந்து சுக்கு வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். ஆனா சிலர் மிளகா தனியால கூட அரைக்கிற வழக்கமும் இருக்கு. இதுலயும் வந்து சுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறமா ஸ்டார் அனஸ், அதாவது இந்த நட்சத்திர நம்ம பிரியாணி, இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் செய்யும் போது அந்த ஸ்டார் அனஸ் அப்படின்றது அன்னாச்சி பூ, அது யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப ஷேர் பண்றேன். அன்னாசி பூ வந்து ஃபைபர் ரிச். இவ்வளவு இந்தியன் குசைன்லயே வந்து ட்ரெடிஷ்னலா இந்த மாதிரி மசாலாங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன் வந்து இது எல்லாமே மசாலாங்கள்லாம் நிறைய யூஸ் பண்றோம் நம்ம சமையல்ல அப்படின்னா, உடம்புக்கு வந்து மசாலா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு மசாலா ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைய தீர்த்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அடல்ட்ரேஷன் உலகத்துல அடல்ட்ரேஷன், எந்த ப்ராடக்ட்ல அடல்ட்ரேஷன் இல்ல, எல்லா ப்ராடக்ட்ல அடல்ட்ரேஷன் வந்துடுச்சு. கடவுளுக்கு நன்றி, நம்ம வந்து ஆசியம்ல இருக்கிறோம். ஓரளவுக்கு நல்ல பொருட்களை, நிறைய நல்ல பொருட்களை நம்ம வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. அதுல வந்து இந்த அன்னாச்சி பூ வந்து ஃபைபர் ரொம்ப ஜாஸ்திங்க அதுல. அது எனக்கு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபைபர் அதுல ஜாஸ்தி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது பட்டை, எல்லாருக்குமே தெரியும். பட்டை பொடியும் போட்டிருக்காங்க. நட்மக், ஜாதிக்கா வந்து ரொம்ப ஒரு ஹைலி ஆன்டி ஆக்சிடென்ட். அது ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. மேடம் இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, வீக்கங்கள்ல குறைக்கும். ஆன்டி நிறைய ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி. முகத்துக்கெல்லாம் வந்து ஜாதிக்காய் தேய்க்கிறது வந்து அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அது நம்ம ஜாதிக்காய்லாம் வந்து ரெகுலரா சமையல்ல வந்து ரொம்ப மினிமம் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டோம். பட் அந்த ஜாதிக்காய் வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த வெயின்ஸுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் அது காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் ரெகுலரா நம்ம வந்து அந்த சமையல்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஜாதிக்காய் சேர்த்துதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா. அந்த ஜாதிக்காய் சேர்த்துருக்கா அந்த வாசனை, இதெல்லாம் சேரும் பொழுதுதான் அந்த டிஷ்ஷோடைய டேஸ்டே ரொம்ப என்ஹான்ஸ் ஆகுது. அதையும் தாண்டி நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்பொழுது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், குட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது வந்து பேலீஃப், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா கல்பாசியும் வந்து ஒரு ஃபைபர் ரிச் ப்ராடக்ட்.
அதுவும் வந்து உடம்புக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அன்றாடம் நம்ம பயன்படுத்துவோமா? ரெகுலரா இதெல்லாம் எடுக்கும் பொழுது தானே. ஏன் வந்து ஆயில் ரெகுலரா குடிங்க, ரெகுலரா குடிங்கன்னு சொல்றாங்க கம்பெனியும் அண்ட் ஆல்சோ லீடர்ஸ். ரெகுலரா குடிக்கும் போதுதான் அதோடைய பெனிஃபிட்ஸ் தெரியும். அதே மாதிரி கல்பாசிலாம் நம்ம ரெகுலரா சாப்பிடறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அன்லஸ் அன்டில் யாராச்சும் ஒரு ஆயுர்வேதிக் விஷயம் தெரிஞ்ச பாட்டிங்க வீட்டுல இருக்கிறாங்க, இல்ல தாத்தாங்க இருக்கிறாங்க, அவங்களால மட்டும்தான் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்ல முடியும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இந்த மசாலா ஐட்டம்ஸ்குள்ள போறது இல்ல. பட் அது எல்லாமே சேர்த்து இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ள கம்பெனி கொடுத்துருக்கு. அதையும் தாண்டி ஃபைனலி ஜாதி பத்திரி அகேன், அதுவும் ஒரு ஃபைபர் ரிச். டயபெட்டிக்லாம் ரொம்ப நல்லது. ஜாதி பத்திரி ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன கூகுள் ரிசர்ச்லயே வந்து இதுல என்ன பொருட்கள் போட்டிருக்காங்க, எவ்வளவு அது நன்மை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 விதமான மசாலாக்கள் சேர்ந்த இந்த ரசாய தடுக்காவ எல்லாரும் தயவு செய்து பயன்படுத்துங்க. ஜென்ஸ் இருக்கிறீங்க, லேடிஸ் இருக்கிறீங்க. ஜென்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், உங்க வீட்டுல அம்மா வந்து சமைக்காம இருக்கலாம். தயவு செய்து இதை வாங்கி கொடுங்க. எதுக்கு கம்பெனி வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்காக தானே. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து நல்ல இன்டேக் உள்ள எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த் வந்து லேட்டர் ஆன் எல்லாமே ஒரு 7-8 வருஷமா தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தெரியாது. மார்க்கெட்ல அடல்ட்ரேஷன், அதே அந்த ரிஃபைன்ட் ஆயில், எவ்வளவோ அடல்ட்ரேஷன் ப்ராடக்ட் எல்லாமே சாப்பிட்டு 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 தான் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். பட் இதுக்கு அப்புறமாவும் அட்லீஸ்ட் நம்ம சாப்பிடும் பொழுதுதான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம குழந்தைங்களும் சரி, நம்ம வீட்டுல பெரியவங்களும் சரி, நம்மளும் சரி கொஞ்சமாச்சும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஏன்னா அப்படி இருக்கிற ஒரு அடல்ட்ரேஷன் உலகத்துல நம்ம இருக்கிறோம். தயவு செய்து இந்த ப்ராடக்டை எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். அடுத்தது சமையல் ஐட்டம்கள், இதை தாண்டி நான் சால்ட், ரெகுலர் ரைஸ் பிரான் ஆயில் ஜஸ்ட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போறேன். இதையே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஆன்டி ஆக்சிடென்ட் ஒட்டி கிடக்கு. இதை இன்டேக் பண்ண ஹார்ட்ல நிறைய பிரச்சனைகள் எவ்வளவோ பேருக்கு நம்ம சால்வ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. எனக்கு இது எப்படி பெஸ்டா வந்து வேலை செஞ்சிருக்குன்னா, ஓவர் வெயிட்டா இருக்கிறோம், நம்மளால வந்து ஃபுட்டுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க முடியாது. அதே நேரத்துல ரொம்ப பெரிய லெவல் எக்ஸசைஸ் அப்படி ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமமா இருக்கிறவங்க, அதே நேரத்துல டயட் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க, ரைஸ் பிரான் ஆயில நிச்சயமா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ குறைஞ்சேன். ரெகுலரா குடிக்கிறோம், பட் நம்மள ஃபுட் எடுத்துக்கிறோம், மறுபடியும் அது கொஞ்சம் ஏறும், மறுபடியும் குடிக்கிறோம், மறுபடியும் ஏறும். இது வந்து ஒரு பிளக்சுவேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். பட் ஆனா என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாமே நிக்க வச்சுட்டு பேட் கொலஸ்ட்ரால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 210 ரூபாய், 200/250 ரூபாய் முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த செஞ்சாலே நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு அது கேரண்டீடு. அதை பத்தி 1000 இன்னைக்கெல்லாம் பேசலாம் ரைஸ் பிரான் ஆயில் பத்தி. இது என்னோட சமையல். அதையும் தாண்டி நான் நெய் யூஸ் பண்ணுவேன், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மினிமமா தேங்காய் எண்ணெய் நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் மினிமமா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது ஆயில் புல்லிங் பண்ணுவேன். தெரியும் இது வந்து ஒரு எடிபிள் கோகனட் ஆயில் அப்படின்ட்டு ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. சில டிஷ்ஷுக்கு வந்து ஆயில் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு, சில டிஷ்ஷுக்கு அது நம்மளுடைய டேஸ்ட். ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார்ல போட முடியாது இல்லையா, பச்சை குழம்புல போடலாம், பிரியாணில போட முடியாது, ரசத்துல எல்லாம் போட முடியாது. ஆனா ரெகுலரா உங்களுக்கு எந்த டிஷ்ல போட்டா மினிமமா போடும்போது இதுவும் உள்ள போது நம்மளுக்கும் இது எந்த அளவுக்கு நன்மை செய்யுது தேங்காய் எண்ணெய் அப்படின்னு தெரியும். ரெகுலரா ஆயில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆயில் ரெகுலரா இதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்டர்னலா எவ்வளவுதான் நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம பண்ணிக்கிட்டாலும் இன்டர்னலா நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். இது வந்து ஒரு மசாலா செக்மெண்ட். அடுத்தது காஃபி டீ பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பாப்புலர் டீ, இலை டீ இதெல்லாம் குடிச்சு தாண்டி காஃபி பவுடர் நான் எடுத்துட்டு வரல, டப்பால கூட்டி வச்சிருக்கேன். இது வந்து நம்மளுடைய காஃபி பவுடர். இதுல ஒரே ஒரு டீ பத்தில சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். காஃபி பத்தி ஒரே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிக்கரி, மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சிக்கரி கலந்துதான் வரும். சிக்கரி அப்படின்றது ரொம்ப ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம எப்படி உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு அப்படின்ட்டு பூமிக்கு அடியில விளையிற ஒரு கிழங்கு வகை. அந்த கிழங்கு வகை வந்து இந்த காஃபில போடும்போது ஒரு பிளெண்டிங் கொடுக்குது, ஒரு ஸ்மெல் கொடுக்குது. காஃபில இருக்கிற ஸ்மெல்லு தான், காஃபி அந்த பீன்ல இருக்கிற ஸ்மெல்லு தான். அதையும் தாண்டி சிக்கரி வந்து அந்த கொஞ்சம் பிளெண்ட் கொடுக்குது. பிளஸ் அது ஒரு அத சிக்கரின்னு மக்கள் பழகிட்டாங்க. ஆனா சிக்கரிக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா காஃபி பீனுடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி.
ஆனா அடல்ட்ரேஷன் இல்லையா, மறுபடியும் அந்த சிக்கரிய கலந்து சிக்கரியோட காஃபி 30% சிக்கரி. ஆனா நீங்க கொடுக்கறது 70% காஃபி பீனுக்கான விலை தான். 30% நீங்க வந்து சிக்கரிக்கும் சேர்த்து காஃபி பீன் விலையில கொடுக்குறீங்க. அதனால நிறைய காஃபி ரேட். நம்மளது அப்படி கிடையவே கிடையாது. 100% காஃபி பீன் இல்ல, நோ சிக்கரி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க காஃபியோடைய ரேட் எல்லாம் பாக்காதீங்க. இது வந்து காஃபியை வந்து இது என்ன காஃபி போட்டு சொல்லி கொடுக்குறீங்களா, தயவு செய்து நினைக்காதீங்க. டைரக்டா பால், இதோட டேஸ்ட் பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு, ஏன்னா டைரக்டா ஒரு டம்ளர்ல காஃபி பொடியை போட்டுட்டு டைரக்டா நீங்க பால் ஊத்துனீங்கன்னா, சூடு பால், நிச்சயமா காஃபியோட நம்மளுடைய காஃபி டேஸ்ட் வரவே வராது. பாலுல காஃபி பொடி போட்டுட்டு, பாலுல காஃபி பொடி போடணும், காஃபி பொடியில பால் போடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் இதெல்லாம் போட்டு ஒரு 10 மினிட், ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க குடிங்க. இல்ல ஒரு ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சுட்டு ஒரு ½ ஹவர் கழிச்சு காஃபி குடிங்க. நிஜமா சொல்றேன், மார்க்கெட்ல பிராண்டட் பெரிய பெரிய 1200 3500 காஃபி பவுடர்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளவு காஃபி இவ்வளவு ரேட் இருக்கு, என்னதான் இருக்கும் அது உள்ள? பட் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. அதையும் தாண்டி அதுல ஒரு டேஸ்ட் இருக்குதான், பிகாஸ் அதோட ரேட் ஜாஸ்தி. ஈக்குவலண்ட் டேஸ்ட் நம்மளுடைய காஃபில நீங்க கொஞ்ச நேரம் வெயிட்டிங் பீரியட் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து வேற டேஸ்ட். இதை நீங்க ட்ரை பண்ணணும். அடுத்தது ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவோம். பிரேக்ஃபாஸ்ட்னு வரும்பொழுது ஆட்டா, பூரி, இட்லி. இட்லி நாங்க எங்க வீட்டுல ஒயிட் இட்லி அவ்வளவா செய்ய மாட்டோம், ஒயிட் தோசையும் செய்ய மாட்டோம். சப்பாத்திக்கு வரேன் நான். சப்பாத்தி ஆட்டா இருக்குது, நம்ம சப்பாத்தி செய்யறோம். அதோட இன்கிரீடியன்ஸ் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் சொல்ல வர்றது வந்து நம்மளுடைய மல்டி கிரெயின் ஆட்டா. இது பத்தி நிச்சயமா நான் சொல்றேன். இது வந்து எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க, நீங்க யூஸ் பண்ணலன்னா தயவு செய்து இன்னைக்கே அடுத்த நியர்பை பியூசில போயிட்டு சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா, நம்மளுடைய மல்டிகிரெயின் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வாங்க. சக்கி ஃப்ரெஷ் அப்படின்னா திட் இஸ் நாட் அ பிராண்டு. சக்கின்றது ஒரு ப்ராசஸ். அது வந்து ட்ரெடிஷ்னலி நம்ம அந்த காலத்து இப்போ ஒரு ஒரு பிராண்ட் கூட பேர், அதோட பிராண்ட் பேர் போட்டுட்டு சக்கி ஃப்ரெஷ் ஆட்டான்னு போடுவோம். சக்கி அப்படின்னாக்கா அந்த காலத்திலேயே எல்லாருக்கும் தெரியும், அம்மியில அரைக்கும் பொழுது அந்த உணவுகள் எவ்வளவு சுவையா இருந்தது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் செத்து போகாம நல்ல ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு அளவுக்கு தானே ஸ்பீடா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மிக்சியோடைய ஸ்பீடுக்கு நம்ம அரைக்க மாட்டோம். அந்த மிக்சி ஸ்பீட்லயும் அந்த சூப்லயும் நிறைய நுண்ணுயிர் சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரிஷன் நிறையவே அழிஞ்சு போகுதுன்றது நம்ம இல்லை. அதனால இன்னைக்கு செய்யக்கூடிய உணவுகள் அந்த அந்த காலம் எங்க அம்மா டேஸ்ட், எங்க அத்தை டேஸ்ட் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம சொல்றதுக்கு காரணம் அவங்க எல்லாம் அந்த அம்மியில அரைச்சாங்க. ஒரு ஒரு அவங்களுடைய பவருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்பீடு கொடுப்பாங்க. அதுல ஒன்றும் பெருசா அந்த ஹீட் வந்து அந்த உணவுகளை வந்து பாதிக்கல. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டம் டோட்டலி வேற. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுல வந்து நான் வந்து கம்பெனி பில்வா நான் 2 வாட்டி போயிருக்கேன். கம்ப்ளீட்டா எல்லா செக்மெண்ட்டையும் நாங்க போய் எங்களுக்கு விசிட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி கொடுத்தாங்க. போய் பார்க்கும்பொழுது இது எல்லாமே வந்து அதாவது மிஷின் ப்ராசஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோதுமை வாங்குறோம், மிஷின்ல கொண்டு போய் ரேஷன்லயோ இல்ல கடைகள்லயோ எங்கேயோ வாங்குறோம். அதை டைரக்டா காய வச்சு கொண்டு போய் மிஷின்ல அரைக்கும் பொழுது அந்த மிஷினுடைய சூட்டுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்து சத்தியமா செத்து போயிடும். அதையும் தாண்டி கோதுமையில இருக்கக்கூடிய அந்த மைதாவோட தான் நீங்க எடுக்க போறீங்க. அதே தான் நீங்க சாப்பிட போறோம், அந்த ரா கோதுமையை சொல்றேன். ஆனா இதுல வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மிஷின் ப்ராசஸ் இல்ல. நாங்க பார்த்தோம், கல் சக்கி ஃப்ரெஷ் அப்படி அந்த கல்லு வச்சுதான் வந்து கம்பெனி இடிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அந்த கல்லு வந்து சூடு அதிகமா கொடுக்காது. அது ஒரு பெரிய பாயிண்ட். அதே மாதிரிதான் இந்த ட்ரெடிஷ்னலி இந்த சக்கி ஃப்ரெஷ், சக்கி அப்படின்னா கல் உரல்கள், அதன் மூலியமா இதை இடிக்கிறதுனால இதோடைய கோதுமையுடைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் இது கூட இருக்கக்கூடிய இந்த 12 விதமான தானியங்களுடைய நியூட்ரிஷன்ஸும் வந்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே இருந்தாலும் மிஷின் ப்ராசஸை விட இது ரொம்ப மினிமமா வேணா நம்ம அப்படி வேணா மினிமமா எடுத்துக்கலாம். பட் டெஃபினட்டா இது வந்து சக்கி அந்த மாதிரி சக்கி ஃப்ரெஷ்ஷா பண்றாங்க. சக்கி ஃப்ரெஷ் இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்தது 12, இது என்னுடைய நான் ரெகுலரா யூஸ் பண்றது. இது ஓப்பன்ல வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் பேக்கெட் ஏன் எடுக்கலாம், நான் இதை ரெகுலரா யூஸ் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். 12 விதமான தானியங்கள். என்னங்க 12 விதமான தானியங்கள்? வீட் ஆட்டா, அது தெரியும் உங்களுக்கு. வீட் ஃபிளார், ஓட்ஸ் ஃபிளார். ஓட்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மினிமம் அளவுல வந்து நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கும் போது அது ஆரோக்கியம். ரெகுலரா ஓட்ஸ் வந்து பொதுவா வந்து யாருமே நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு என்ன சொல்றது, அதை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க இல்லையா யாருமே. அமர்நந்த் சீட்ஸ் அப்படின்றது தண்டு. இது வந்து ரொம்ப வியப்பாவும் இருக்கு, எனக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. இது நான் எப்பயோ இதோட இன்கிரீடியன்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது 3வது தடவை நான் இந்த ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றேன். தண்டுக்கீரை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதோடைய விதைகள், அந்த விதைகள்ல இருந்து அந்த மாவை எடுத்து இந்த ப்ராடக்ட்ல போட்டிருக்காங்க. இது மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ல இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குமா? தண்டு கீரையுடைய விதை. சரியா? அடுத்தது வெந்தயம். வெந்தயம்
பேசிக்கலி ஆட்டா வந்து கொஞ்சம் ஹீட் கொடுக்கறது. அது ஹீட் ஆனாலும் அது கொஞ்சம் அந்த கூலண்டா இருக்கணும் உடம்புக்கு. வெந்தயம் வந்து இதுல வெந்தய மாவு சேர்த்திருக்காங்க. ஒரு சின்ன கசப்பு தான் இருக்கே தவிர அது கூட தெரியல ஆக்சுவலி. அதை நீங்க செய்யறதுல செஞ்சு பாத்தீங்கன்னா அந்த கசப்பு கூட தெரியாது. அது 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 இது உள்ள இருக்கு. அடுத்தது கிராம் ஃப்ளோர் எல்லாருக்கும் தெரியும். சோயா ஃப்ளோர் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சோயானாலே வந்து அதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டு ஃபேட்டையும் எடுத்துட்டு ஒரே புரோட்டீன் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்றது அந்த புரோட்டீன்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஐசோலேட் பண்ணி வெறும் புரோட்டீனை மட்டுமே இதுல உள்ள கொடுத்துருக்குறாங்க. ஃபைபர் மட்டும் இல்லைங்க, இதுல புரோட்டீனும் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிளாக்சீட் வெஜ் ஒமேகா 3 எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். பிளாக்சீட் ரெகுலரா நம்ம சாப்பிடுவோமா? லைஃப்ல சாப்பிடுவோம். மந்த்லி ஒன்ஸ் இல்ல வெளியில எங்கேயாச்சும் போறோம், ஏதோ ஒரு ஃபுட்டில் ஏதோ இருக்கலாம், இல்ல ரொம்ப ரேரா தானே எடுத்துக்கிறோம். ரெகுலரா இது நீங்க பிளாக்சீட் வந்து ஃபைபர் ரிச், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய 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 நன்மைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு செஷன் வைக்கணும். அவ்வளவு நன்மைகள் இருக்கு அதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு. அந்த பிளாக்சீட் வந்து இதுல மட்டும் கிடையாது, நம்மளுடைய வெஜ் பைட்ஸ்லயும் அந்த பிளாக்சீட் இருக்கு. அது அடுத்தது கார்ன்ஃபிளவர், அது எல்லாருக்கும் தெரிய சோள மாவு. வீட், இதுல வீட்டோடைய ஃபைபர். இன்னொரு விஷயம், அந்த சில கம்பெனிங்க வந்து ஃபைபர் வந்து மிஷின் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய ஃபைபரும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த பானன்னு சொல்லக்கூடிய அந்த தோல், எப்படி நம்ம ரைஸ் பிரான் ஆயில வந்து அந்த உமிழ்ல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதே ப்ராசஸ்ல அது எல்லாமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது அதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதே நேரத்துல ஆச்சரியப்படு எவ்வளவு பார்த்து பார்த்து கம்பெனி பண்றாங்க. இந்த கம்பெனி இவ்வளவு வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் கொடுக்கல. மல்டிகிரெயின் ஆட்டா மார்க்கெட்ல இருக்கு, பிராண்டட் கம்பெனி வந்து அதை வந்து வச்சிருக்காங்க. ஆனா அதுல நான் வந்து அதுல பாக்கல என்னெல்லாம் இருக்கு, அது என்ன ரேட் அப்படின்றத நான் பார்க்கல. பட் இவ்வளவு நன்மைகள் கொடுக்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு ஆட்ல பார்த்தேன், 4 சோயா அப்புறம் ஒரு 2 3 4 ப்ராடக்ட் வச்சு அது மல்டிகிரெயின் ஆட்டான்னு விளம்பரம் பண்றாங்க. அது மல்டிகிரெயினா இல்ல 12 ப்ராடக்ட் இருக்கு, அது கூட பார்த்து பார்த்து பண்ணி இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் மல்டிகிரெயினா, இது ஏன் யூஸ் பண்ண கூடாது? அதுதான் கொஸ்டின் அங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சக்கி ஃப்ரெஷ். அதுக்கப்புறம் இன்னொன்னு வாட்டர் வாட்டர் கேல் டிராப் ஃப்ளோர் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் வந்து இன்கிரீடியன்ட். இது என்னது அப்படின்னு நான் லாஸ்ட் டைம் இதை ஷேர் பண்ணல. இந்த வாட்டி இது என்னதுன்னு பார்க்கும்போது நீர் நீர் செடி அப்படின்ட்டு. இது எதுன்னா ஃபைபர் ரிச், குளுக்கோஸ் லெவல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதுல இருக்கு. அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்துல ரைஸ் வந்து டயபெட்டிக் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பிளஸ் ஃபைபர் வெறும் ஆட்டா வந்து சாப்பிடக்கூடாது. ஆட்டாவும் ரைஸும் அதிகமா ரைஸ் எடுக்க கூடாது. ஆட்டாவும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்காதீங்கன்ட்டு நிறைய டாக்டர் சொல்றது கேட்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப மறுபடியும் இதுலயும் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியா குளுக்கோஸ் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட்டை தேடி பிடிச்சி கம்பெனி இதுல போட்டு இதெல்லாம் சாப்பிடாம நம்ம வந்து வேற என்ன சாப்பிடலாம் யோசிக்கணும் இல்லையா? இதை வந்து எப்படி சாப்பிடலாம்? என்னங்க வெறும் சப்பாத்தி தான் செய்ய முடியுமா? சப்பாத்தியே இல்ல செய்ய முடியல. ஏன்னா இதுல வந்து அந்த கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுருந்தால கொஞ்சம் அந்த நெகிழ்வுத்தன்மை இருக்குது. அதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சம் அந்த பக்குவமா கொஞ்சம் டஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா வரும். தோசை செஞ்சு சாப்பிடலாம். தோசை வந்து கோதுமை தோசை துணி மாதிரி இருக்கும் அப்படின்றது பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. கொஞ்சமா நீங்க வந்து உங்களுடைய வெள்ளரிசி மாவு அதுல போட்டுக்கோங்க, தோசை மாவை. ஸோ பக்காவா வந்துடும். அது கூட கொஞ்சம் சீரகம், நம்மளுடைய சீரகம் நீங்க ஆட் பண்ணும்பொழுது அதோடைய டைரக்டாவே ஆட் பண்ணி செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மசாலா தோசை மாதிரி செஞ்சு, மசாலா உருளைக்கிழங்கு கிடையாது, இந்த மாதிரி மசாலா பொருட்களை போட்டு நீங்க அந்த தோசை செஞ்சு சாப்பிடலாம். அடுத்தது பூரி செய்யலாம். ரொம்ப சூப்பரா வருதுங்க. நான் இது ரெகுலர் ஆட்டாவை விட மல்டிகிரெயின் தான் நான் ரெகுலரா நிறைய யூஸ் பண்ணுவேன். நீங்க பூரியும் செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி கஞ்சி வந்து தாராளமா செஞ்சு குடிக்கலாம். வெறும் கொஞ்சோண்டு தண்ணியில தேவையானவங்க எல்லாருக்கும் பெரிய கஞ்சி எப்படி செய்யணும்ட்டு கொஞ்சம் சுகரோ ஒயிட் சுகர் போடாம அதுக்கேற்ற உங்களுக்கு என்ன சப்ஸ்டியூட்டோ ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு இதுல வந்து நேத்து நான் வந்து பராத்தா செஞ்சேன். பராத்தா வந்து நம்ம ரெகுலர் நம்ம சவுத் இந்தியன் செய்ய மாட்டோம், நார்த் இந்தியன்ஸ் நிறைய செய்வாங்க. பட் இப்ப நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யணும். ஆலு பராத்தா செஞ்சேன். வெறும் இது எதுலையுமே நான் அரிசி மாவோ எதுவுமே ஆட் பண்ணல. ஆனா நேற்று நான் போட்டோ எடுக்கல.
கிட்டத்தட்ட ஒரு 15 சப்பாத்தி வந்தது. ஸ்டஃப்டு பராத்தா ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்டா இருந்தது. வெரைட்டி கொஞ்சம் மெனக்கெடும். சமையல்னாலே ஆரோக்கியம்னாலே கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டா மட்டும் தான் இது அதோட ரிசல்ட் வரும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. தயவு செய்து நம்மளுடைய மல்டிகிரெயின் ஆட்டாவை நீங்க எல்லோரும் பயன்படுத்தணும்ட்டு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். 2 அடுத்தது மார்னிங் ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா, நம்ம லஞ்சுக்கு நம்ம ரெகுலரா ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் பிரியாணி எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட ஒரு 5 கேஜி ரோசானா ரைஸ் பிரியாணி ரைஸ் இருக்கு இல்லையா. நான் வந்து இதை 1 கேஜி பேக்கெட்டா தான் வந்து நிறைய நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். இங்க வந்து 5 கேஜி யோசிப்பாங்க வாங்குறதுக்கு. 1 கேஜி நான் வந்து பேக் பண்ணும்போது இது கொஞ்சம் ரெகுலரா மூவ் ஆகும். இந்த ரைஸ் வந்து பிரியாணிக்கே உகந்த ஒரு ரைஸ். இதெல்லாம் எப்படி செய்யணும்ன்றது நான் சொல்ல வேண்டாம். நான் என்ன எப்படி இதை பேக் பண்ணி இதை சேல் பண்றேன்றதை ஜஸ்ட் காட்டுறதுக்காக. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் கினோவா. கினோவா வந்து தின அரிசி. மார்க்கெட்ல கிடைக்கிற தின அரிசிகள்லாம் வந்து சில இடத்துல நல்ல குவாலிட்டியா கிடைக்குது, சில இடத்துல வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டி சரியில்லை. பட் நம்ம கிட்ட இருக்கிற குவாலிட்டி த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். இது எப்போ லான்ச் பண்ணாங்களோ அதுல இருந்து நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். நாட் டெய்லி பேசிஸ், மினிமமா ஒரு மந்த்லி மினிமம் 2 to 3 டைம்ஸ். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயங்கள்ல கொஞ்சம் சில விஷயங்கள் சேலஞ்ச் இருக்கத்தானே செய்யும். ஊற வைக்கணும். இன்ஸ்டன்டா டக்குன்னு போய் குக் பண்ணா வராது. இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 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 மணி நேரம் கழிச்சு நீங்க இதுக்கு என்ன எனி ஃபார்ம் இதை நீங்க, நான் இன்னைக்கு மார்னிங் வந்து இதை வெறும் தண்ணியில வேக வச்சுட்டு பால் போட்டு, இன்ஃபேக்ட் இந்த டம்ளர் கூட இங்க தான் வச்சிருக்கேன், இதை நான் குடிச்சேன் இன்னைக்கு. ரெகுலர் ஒரு மந்த்லி ஒரு 2-3 டைம்ஸ். இதை எப்படி செய்யலாம்னாக்கா, இது நம்ம உப்மா ஸ்டைல்ல செய்யலாம். கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரெகுலர் ரவை உப்மாவை சாப்பிட்டு அது வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஒன்னும் இல்ல. நம்ம ரவை உப்புமால அது கிச்சடியா செஞ்சீங்கன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும். ரவை உப்புமால ஒண்ணுமே இல்ல. சேமியா உப்புமால எல்லாம் ஒண்ணுமே, அதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க. கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து கினோவா நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணணும். நிறைய 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 எண்ணெயில் அடங்கி அகைன் ஒன் ஃபுல் செஷன் வைக்கணும். இதோடைய நன்மைகள் பத்தி என்னன்னு சொல்றதுக்கு. இதுல முக்கியமான விஷயம் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. ஃபைபர் கண்டென்ட் ஹுமங்கஸா இருக்கு. இதுல நிறைய ஃபைபர். இது நீங்க ஒரு யாருக்காச்சும் கான்ஸ்டிபேஷன் இருக்கா, அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல் இல்ல, ரொம்ப நேரம் சேர்லயே உட்காந்துட்டு இருக்காங்க, பைல் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ வந்து 10ல 8 குடும்பத்துல 10 பிரச்சனைகள் ரெகுலரா இருக்குங்க. ரெகுலரா என் வீட்டுல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா யாரும் சொல்லவே முடியாது. சொன்னாங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வீட்டுல வந்துகிட்டே தான் இருக்கு. அது ரெகுலரா ரைஸ தவிர்த்துட்டு இந்த மாதிரி மட்ட ரகமான ஃபுட் எல்லாம், எனக்குலாம் இந்த ரவை உப்புமா இந்த சேமியா உப்புமா எல்லாம் என்னால எடுத்துக்க ஒன்ஸ் தெரியாது. 7 வருஷம் முன்னாடி எனக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்க ஒரு 3 months ஒன்ஸ் ஏதோ கொஞ்சம் கேசரி. இன்ஃபேக்ட் நான் இதுல வந்து முறுக்கு பண்ணியிருக்கேன் தீபாவளிக்கு. அப்புறமா கஞ்சி பண்ணுவேன். 2வது கொஞ்சம் பவுடரா, ட்ரை பவுடரா மிஷின் ஒரு 2 பேக்கெட் 1 கிலோ கொடுத்து அரைச்சி வச்சுட்டு அந்த ட்ரை பவுடரை ரெகுலரா தோசை மாவுல கலந்து செய்யலாம். சப்பாத்தி மாவுல சும்மா கொஞ்சம் போட்டாலும் ஆனா கலர் எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும், ஸ்மெல்லு நல்லா இருக்கும். ஆல் செட் அண்ட் எண்ட் ஆஃப் த டே நல்ல பொருட்களை சாப்பிடுறோன்ற அந்த மன நிறைவு. ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், ஒரு பஃபே போறோம், இல்ல ஒரு பார்ட்டி போறோம், அது கண்ணுக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா நிச்சயமா ஆசியன்ல இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிப்போம், ஐயோ இதுல என்னத்தை போட்டு வச்சிருக்கானோ. மத்தவங்களுக்கு தெரியாது அடல்ட்ரேஷன் என்னன்ட்டு, நம்மளுக்கு தான் அதிகமா தெரியும் இல்லையா. ஏன்னா அடல்ட்ரேஷன் சுத்தமான ப்ராடக்ட் நம்ம சாப்பிடும்போது அதுல என்னத்தை போட்டு வச்சிருப்பானோன்ற ஒரு எண்ணம், சின்ன எண்ணம் நமக்கு நிச்சயமா வரும் இல்லையா. ஆனாலும் அந்த கண்ணுக்கு தேவைன்ட்டு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு வரும். அந்த ஃபுட்டை விட இதெல்லாம் வந்து எவ்வளவோ நல்ல ஃபுட்டுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதால வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. நம்மளாச்சும் தப்பிச்சிட்டோம். ஒரு 50% நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோம். இப்போ ஆஃப்டர் 50 கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம், ஆசையம் வந்துருச்சு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து இது பத்தி எல்லாம் விஷயம் தெரியாம கண்ட ஃபுட்டு சாப்பிடுறாங்க. வெளியில நிறைய அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடுறாங்க. அதுல என்ன போடுவான்றத நம்மளால யோசிக்க கூட முடியாது. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தா கூட அந்த ஸ்மெல், அந்த ஆயில் இருக்கக்கூடிய ஸ்மெல் என்ன அப்படியே ஒரு மாதிரி சிக்கு நாத்தம் அடிக்குது. ஸ்மெல்லே நல்லா இல்ல. நம்மளால எப்படி அதை சாப்பிட முடியும். ஒரு கிஃப்ட் வருது, அது தூக்கி குப்பையில தான் போட்டேன் நான். அது யாருக்கும் அப்படி ஒண்ணும் இன்னொருத்தருக்கு அந்த பொருளை கொடுக்க கூடாது, தூக்கி போடுற ஆளு நான். சோ அந்த அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும் பொழுது நம்ம கிட்ட இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செய்யற விதத்துல பக்குவமா ஒரு லவ்வோட ஒரு அஃபெக்ஷனோட இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுறோம். அந்த அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாருங்களேன். அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். ஒரு அறுசுவையில என்னென்னமோ ஒரு ஆயில யூஸ் பண்ணி என்னென்னமோ ஒரு மசாலா ஐட்டம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க.
கேரளால எல்லாம் வந்து பேன் பண்ணாங்க. ஏன்னா அது உள்ள என்ன போட்டான்றது நான் அந்த ப்ராடக்ட் பேரு இப்ப சொல்ல முடியாது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பெனி நமக்கு எவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றத உணரணும் 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 உணரணும். ஸோ இது வந்து என்னுடைய ரெகுலர் ஃபுட் ஸ்டைல். அப்புறம் கொஞ்சம் குயிக்கா வந்து போயிடலாம். அதே மாதிரி ஜீரணம் ப்ராப்ளம் இருக்கு, அனார்த்தன கோலி நம்ம ரெகுலரா இதெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிட்டாக்கா ஹீமோகுளோபின் அப்படின்னா என்னங்க, எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. 12 பாயிண்ட்டுக்கு மேல இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஜாம் இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க இதெல்லாம் ரெகுலர் ஷெல்ஃப்ல வச்சிருக்கிறோம், ஜாம் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் கேருக்கு வந்து மேடம் இப்ப நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஈக்குவலி நைசா உடைய இப்போ இந்த சீசன்ல உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. ரெகுலரா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி செஜ்வான் சட்னி நம்ம கிட்ட இருக்கு. அதே கெச்சப், டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ கெச்சப் ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் தோசைக்கு அந்த நேரத்துக்கு இட்லி பொடி எதுவும் செய்ய இல்லையா, ஒன்னும் இல்லையா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிரெட் சாண்ட்விச் பண்றீங்களா, இது ஒரு நூடுல், ஐயோ நான் நூடுல்ஸ் எடுத்துட்டே வரல, நூடுல்ஸ் யூஸ் பண்றீங்களா, அது மேல ஒரு சின்ன ஒரு இது, இந்த மாதிரி எல்லாமே ரெகுலர். அதே மாதிரி என்னுடைய நான் வந்து ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன் ரெகுலரானா லைக் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி. இது அடுத்தது புரோட்டீன். இது வந்து நிறைய லீடர் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க உங்களுடைய தோசை மாவுல சப்பாத்தி மாவுல இதெல்லாம் போடுங்க அப்படின்ட்டு. ஒன்னும் டம்ளர்ல பால்ல கலக்கி அப்படியே குடிச்சிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது கூட வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கக்கூடிய நம்மளுடைய விமன் தென் வெஜோமேகா. நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டா டிஎஸ்ஏ எடுக்கிற கபில் கபூர் சார் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தாரு. டிஎஸ்ஏவும் வந்து லாங் ரன்ல வந்து துணை செய்யுது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறோம். ஸ்கிரீன் டைம்ல நிறைய இருக்கிறோங்க. மொபைல் மட்டும் இல்ல, சாரி டிவி மட்டும் கிடையாது, லேப்டாப் மட்டும் கிடையாது, மொபைல்லயும் நம்ம நிறைய நேரம் இருக்கிறோம். நம்ம வந்து சேட் எல்லாம் அந்த மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ண மாட்டோம். யூஸ்ஃபுல்லா நம்ம இருந்தாலும் ஸ்கிரீன் டைம் தான். பட் அதுக்கு நிச்சயமா வந்து வியூ யூஸ் பண்ணுங்க. கண்ணுல இருக்கக்கூடிய எரிச்சல் அதெல்லாமே நல்லாவே கண்ட்ரோல். என் சன்னு ரெகுலரா யூஸ் பண்ணுவான். வியூ வந்து உண்மையில அது அது அடுத்தது தி கிங் குயின் என்ன வேணா சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். நிச்சயமா அரிசியம் வரப்பிரசாதம்னா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவுதான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இவங்க எல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். 2 காலையில கொஞ்சம் ஏதாச்சும் சேலஞ்ச் உடம்புல இருந்தா 2 காலையில 2 சாயந்தரம் ரெகுலர். இல்ல இன்னொரு விஷயம் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி அடுத்த ப்ராடக்ட் ஸ்கிப் பண்றேன். எங்க அம்மாவுக்கு வந்து தைராய்டு இருக்கு. ஹெச்ஓட் எனக்கு இது அது வந்து ஹெரிடிட்ரியா வருதுன்னு சொல்றாங்க. எங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் இருந்துதான் எனக்கு தெரியாது. பட் எங்க அம்மாவுக்கு இருக்கு. எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் லேட்டஸ்ட் பிளட் டெஸ்ட்ல கூட எனக்கு வந்து தைராய்டு இல்லை. அதுக்கு நான் முழுக்க நம்புறேன் இதுதான் காரணம் அப்படின்ட்டு. நான் ஆயில் குடிக்கிறேன், நம்ம ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்றேன். வேற யாரா கூட காரணமா இருக்கலாம். பட் மேஜர்லி இவருக்கு தான் வந்து காரணம்ன்றது என்னுடைய ஆஹ் ரொம்ப ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை. இது வந்து எனக்கு தைராய்டு கிடையாது, ஹைப்போவும் கிடையாது, ஹைப்பரும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. என்னோட தைராய்டு லெவல் ரீடிங் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ரெகுலரா எடுத்துக்காங்க. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தைராய்டு. இது பல விஷயங்கள் செய்யுது. 1-2 நாள் மறப்போம். பட் இருந்தாலும் இவங்க எல்லாம் கடவுள் கொடுத்த வரம். தயவு செய்து இதெல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு பாருங்க, நிறைய பேர் வெறும் மேங்கோ பிக்கிள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து 4 விதமான பிக்கிள் இருக்கு. அந்த மிக்சட் பிக்கிள் எல்லாம் வந்து சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி அதான் அனார்தன மிர்ச்சி, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லெமன்ல வந்து ஒரு ஸ்வீட் லைம் அது வரும், அது எல்லாமே நல்லா இருக்கும். மார்க்கெட்ல வந்து நிறைய லோக்கல் ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய ஊர்கால வந்து எவ்வளவு வந்து என்ன சொல்றது, அதோடைய எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. நெஞ்சரிசி எல்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஹார்ட் பர்னிங் எல்லாம் இருக்கும்னா ரெகுலரா அவங்க வந்து மார்க்கெட்ல லோ குவாலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளமோ அந்த நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம் அதெல்லாம். ஆனா அதையும் தாண்டி ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் கண்டினியூஸா உட்கார்ந்துட்டே வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா வருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய தீர்வு நம்ம கிட்டே இருக்கு. தென் ஸ்கின் கேர் பவுடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலர் பிரிக்லி ஹீட்டும் நான் யூஸ் பண்றேன். அண்ட் ஃப்ளோரா பிளாசமும் யூஸ் பண்றேன். பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எங்க ஹஸ்பண்ட் என் சன்னு எல்லாருமே டியோட்ரண்ட் அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேஸ்ட் டெஃபினட்டா பேஸ்ட் பத்தி சொல்லிடணும். ஹெர்பல் பேஸ்ட் அண்ட் ஆல்ரவுண்டர் ரெண்டுமே நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து இருக்கு. பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்கு. இது வந்து ஒரு 2 மாசம் நிச்சயமா ஒரு 3-4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இதெல்லாம் எக்கனாமிக் பேக். சின்ன 100 கிராம்ஸ் இருக்கு, 18 கிராம்ஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து ஃபேமிலி பேக். இதெல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா ஒரு 2 மாசம்
உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நல்ல விலை நம்மளுக்கு வந்து ஈடு கொடுத்து வரும். அண்ட் இதெல்லாம் வந்து ரெகுலர், இதே மாதிரி டூத் பிரஷ் அல்ட்ரா 2 3 சாஃப்ட் பிரஷஸ் இருக்கு, அதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா மெயின் செக்மெண்ட் வந்து நம்மளுடைய கீசோல். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப 2 விதமான பிஸ்கெட்ஸ். ஒண்ணு வந்து ஆரஞ்சு பிஸ்கெட் காட்டினேன், அதுக்கப்புறமா கேஷ்யூ பிஸ்கெட் ரீசெண்டா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப 5 விதமான பிஸ்கெட்ஸ் இருக்கு. ரெகுலர் இன்டேக் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு தெருவுல போயிட்டு ஒரு கடையில போயிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ ஏதோ ஒரு சின்ன பொருளை வாங்கி யூஸ் பண்றீங்க, என்ன இருக்கு? மேஜர்லி மைதா, மேஜர்லி பாமாயில தான் செய்யறாங்க. அதிகப்படியா அதுல வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்காங்க. 10 ரூபா 15 ரூபாய் 20 ரூபாய் வாட் எவர் வெயிட். பட் இதெல்லாம் வந்து ரைஸ் பிரான் ஆயில், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. வீட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த பைசா வாங்குறதுக்கு பதிலா இதை வாங்கி சாப்பிடுங்க. என்ன ஒரு 5 பிஸ்கெட் சாப்பிடுறது பதிலா ஒரு 4 பிஸ்கெட் சாப்பிடுங்க. 5 பிஸ்கெட் கெட்ட பொருளை சாப்பிடுறதுக்கு 4 பிஸ்கெட் நல்ல பொருளை சாப்பிடலாம் இல்லையா? விலை கூட அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு இன்னைக்கு இன்னைக்கு தீபாவளிக்கு ரேட்டு, மட்டனுடைய ரேட்டு 1150 ரூபாய். சில இடத்துல 1100 வரைக்கும் வித்தாங்க. தேவைப்பட்டவங்க வாங்கி சாப்பிட்டோம், முடியாதவங்க கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் அந்த ரேட்டை கம்பேர் பண்ணும் போது இந்த மளிகைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. அதே மாதிரி விதவிதமான ஸ்நாக்ஸ் வந்து இருக்கு. கார மிக்சர், ஸ்வீட் மிக்சர், பூஜியா, ஆலு பூஜியா, இதெல்லாம் வீட்டுல குழந்தைங்களுக்கு வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணாலே டைமண்ட் கிளப் என்னங்க, அதுக்கு மேல இன்னும் 2 ஐடி போட்டு இன்னொரு டைமண்ட் கிளப் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபைனலி நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் சொல்லிடுறேன். நம்மளுடைய அகர்பத்திகள். அகர்பத்தியுடைய அந்த கவர்ஸே வந்து அவ்வளோ ஒரு ஃபிளாஷியா, அவ்வளோ ஒரு அழகா கொடுத்துருக்காங்க. நிறைய அகர்பத்திஸ் இருக்கு, ரைட் ஃப்ரம் 7 rupees இருந்து இப்போ ரீசெண்டா அதெல்லாம் ஷெல்ஃப்ல பியூசில வச்சிருக்கேன். 100 rupees வரைக்கும் நம்மளுக்கு விதவிதமான அகர்பத்தி வந்திருக்கு. ஒன்னொண்ணுமே ஒரு ஒரு ஸ்மெல். நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேங்க, எல்லாமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து நீம் அகர்பத்தியா இருந்தாலும் இது கொசு வெரைட்டியா பயன்படுது. இந்த ஆல் அவுட் எல்லாமே வச்சாக்கா நம்ம தான் ஆல் அவுட் ஆயிடும் சீக்கிரமா. இதுல வந்து நொச்சி இலையும் வேப்பிலையும் இருக்கு. இதெல்லாம் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு அழகா இதை கொளுத்தி வச்சுட்டீங்கன்னா அது கூட சாகாது. அதெல்லாம் அப்படியே மயக்கமா விழுந்துருவாங்க. அதை கொஞ்சம் மெனக்கெட்டு அழகா தொடப்பம் போட்டு வெளியே அமைச்சிட்டோம்னா பீஸ்ஃபுல்லா. இது இன்னொரு விஷயம், டீப் ஸ்லீப்புக்கு வந்து இது ஒரு முக்கியமா வந்து நான் வந்து இது கொளுத்தி வச்சா ஒரு நல்ல டீப் ஸ்லீப் வரும் எனக்கு. நான் அது நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ரெகுலரா நாங்க இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்றோங்க. அதே மாதிரி ஹெர்பல் ஷாம்பு, வகை வகையான ஷாம்பூஸ் இருக்கு. அதுல ரெகுலரா யூஸ் பண்றது ஹெர்பல் ஷாம்பு. முருங்காவோட ஷாம்பு கூட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃப்ரீஸியா இருக்கு, சாரி பிரீஸியா இருக்கு. அது வந்து யூஸ் பண்ணும்போது இது அதே மாதிரி ஆயில் பாத்தீங்கன்னா, ஹேர் ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா, என்னோட சன் வந்து ரெகுலரா அந்த நேச்சர் கூல் ஆயில் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுவான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெரைட்டி ஆஃப் ஷாம்பூஸ் இருக்கு. நான் இதுதான், நான் மட்டும் தான் இது ரொம்ப பர்டிகுலரா யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எங்க ஹஸ்பண்டும் சன்னும் சரி 2 பேரும் எல்லா ஷாம்புவும் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ஒரு ஒரு எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா முடி கொட்டிடுமா, அந்த ஷாம்பு யூஸ் பண்ணா முடி கொட்டுமான்னு தெரியாது. பட் நாங்க வந்து எங்க வீட்டுல இவங்க 2 பேருமே நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா சொல்லணும், ஒரு சோப். நம்ம கிட்ட நிறைய விதமான சோப்ஸ் இருக்கு. புதுசா யாராச்சும் மேடம் இந்த சோப் வந்து ஸ்கின்னுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, இந்த சோப் நான் வந்து இது பர்டிகுலர் சோப் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், இதை யூஸ் பண்ணாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னங்க ப்ராப்ளம் வரும்? சென்சேஷன் ஆகட்டும், நீம் ஆகட்டும், ஜாஸ்மின், ஹல்தி சந்தன், கிளிசரின், அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், மின்ட், அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா ஒண்ணு இது நம்மளுடைய சியானோ, அது அப்புறம் ஆல் பர்பஸ் கிரீம். ஆல் பர்பஸ் மட்டும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். இது மாதிரி எல்லா முருங்கா சோப், இது எல்லாமே நாங்க மாத்தி 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 தான் யூஸ் பண்ணுவோம். ஒரே சோப்பு நிச்சயமா இருக்காது. இது ஒண்ணு, இது அதுக்கேற்ற அலங்காரங்கள் அடுக்கி வச்சிருப்போம், அது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குமா, ஏன்னா இது எடுக்கலாம் இது எடுக்கலாம். ஏன் இது சொல்றேன்னா, ஒண்ணுமே ஆகாது. எல்லாமே எல்லாமே 76% டிஎஃப்எம் இருக்கக்கூடிய எல்லாமே பிளான்ட் பேஸ்டு சோப் ஆயில்ஸ். பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தைரியமா யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நான் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இப்போ ரீசென்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய பேசன் கடலை மாவு வந்துருச்சு. கடலை பருப்பு பொதுவாகவே எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், கடலை மாவு கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம், பஜ்ஜி போண்டாக்கு மட்டும் தான். அதையும் தாண்டி இதுல இதை வந்து 2 3 விதமா யூஸ் பண்ணுங்க. இன்டர்னலா உங்களுடைய என்ன ரெசிபியோ யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்டர்னலா குழந்தைங்களுக்கு வந்து கடலை மாவு வந்து போட்டு தேய்ச்சி போட்டு குளிப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு, பச்சை குழந்தைங்களுக்கு மஞ்சள் கடலை மாவு தான் போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க, குளிப்பாட்டுவாங்க.
உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா தைரியமா குளிப்பாட்டுங்க. ஒண்ணுமே நம்மளுடைய மஞ்சள் தூளும் நம்மளுடைய பேசன். இப்போ யாருக்காச்சும் ஃபேஸ்ல பிம்பிள் இருக்கு, இப்ப மேடம் வந்து நிறைய கிரீம் பத்தி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நிச்சயமா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற பட்சத்துல ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் வெளில போறோம், டக்குன்னு ஒரு ஃப்ரெஷ் அப் வேணும் அப்படின்னா குளோப் இது இருக்கு. குளோப் நம்மளுடைய மஞ்சத்தூள், பேசன் பவுடர், கொஞ்சம் நம்மளுடைய குளோப், இதெல்லாம் இல்லாமலாம் நம்மளால இருக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம். இது யூஸ் பண்ணும் போதெல்லாம் எப்போதுமே எனக்கு வந்து பொன்குணா சார் தான் ஞாபகம் வரும். அவரு ரெகுலரா இந்த இதுவும் லிப்பாம் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவாரு. அவர் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம கூட யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இப்ப அந்த மெமரி வருது எனக்கு. அவர் அவ்வளவு யூஸ் பண்ணுவாரு இதை. இது எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்ல வந்து ஒரு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்க ஒண்ணுமே தேவையில்லை. இந்த மூணு இன்கிரீடியன்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அதுல ரிசல்ட் இல்லைன்னா. ஒன் பிஞ்ச் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இன்ஸ்டன்டா வருது. ஒரு 15-20 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு சின்ன ஸ்க்ரப் மாதிரி கூட யூஸ் பண்ண. நமக்கு நிறைய ஸ்க்ரப் இருந்தாலும் நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு தேவையா இருக்கலாம். அடுத்தது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலனாக்கா இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், இதுல இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த ஹனி எல்லாம் என்ன சொல்ற தொன்று தொட்டு நம்மளுக்கு வந்து ஹனி வந்து லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் நாட் டெய்லி, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு டிப்பு, அந்த கடலை மாவு போடும் போது இது ஹனியும் கொஞ்சம் போட்டு முகத்துல போடும்போது அது இன்னும் ஒரு ப்ளீச்சா மாதிரி அது உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணலாம். ஒயிட் சுகர் போட தேவையில்லை, பாலில் வந்து இந்த ஹனி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்றோம்? ஸோ இவ்வளவு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் டைமண்ட் கிளப் பண்றதுக்கு ரொம்பவே யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ஃபைனலி நான் வந்து கீசோலுக்கு வந்துடுறேன். அண்ட் இப்போ பிஃபோர் கீசோல் ரெண்டு ப்ராடக்ட். எஸ், இது வந்து எல்லாருக்கும் தெரியும், யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த எனர்ஜி பார் வந்து ஒண்ணு வந்து ஃப்ரூட், ரெண்டாவது வந்து சாக்லேட் அண்ட் ஆல்மண்ட். இப்போ ரீசெண்டா ஆட்ல வந்து ஒரு கம்பெனி வந்து எனர்ஜி பார் கொடுக்குறாங்க. அதுல வந்து அதேதான் அவங்க முந்திரி, பாதாம், அப்புறம் என்னென்னமோ போட்டிருக்காங்க. 2-3 ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து மார்க்கெட்ல விற்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கூட சேல் ஆகுது. சரி, யூஸ் பண்றதுக்கு மக்கள் வந்து வாங்கத்தானே செய்வாங்க. ஒரு ஸ்டோருக்குள்ள போறோம், ஒரு எனர்ஜி பார், ஓகே எனர்ஜி பார் தானே சரி சாப்பிடலாம் அப்படின்றது அது ஒரு 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 இதுவாயிடும் இல்லையா, நம்மளுக்கு ஒரு டெம்டேஷன் வந்துடும் இல்லையா. பட் நம்ம கிட்ட என்ன ஃப்ரூட் பார் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல. நீங்க வந்து இது இது ஒண்ணு, ஒரு டம்ளர் பாலுக்கு குழந்தைங்க எல்லாம் கூட டிஃபன் சாப்பிட மாட்டேங்குது என் பொண்ணு இது சாப்பிடலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட். நம்மளுடைய வரல, அது பேரு மறந்துட்டேன். நம்மளுடைய எனர்ஜி ட்ரிங்க் தாண்டி குழந்தைங்க குடிக்கக்கூடிய மால்ட் பவுடர் இருக்கு இல்லையா, எனர்ஜி வீட்டாவும் நீங்க ரெகுலரா கொடுக்கலாம். இந்த வந்து ஃப்ரூட் பைட் அண்ட் ஆல்மண்ட் பைட் இதையும் நீங்க இதுல என்ன இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் குயிக்கா நான் சொல்லிடுறேன். இந்த ஃப்ரூட் பைட்ல வந்து ஃப்ரூட் நட்ஸ் நிறைய இருக்கு. என்னென்ன பீனட்ஸ் இருக்கு, ஆல்மண்ட் இருக்கு, பம்கின் சீட்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. பம்கின் சீட்ஸ் நம்ம சாப்பிடுறது கிடையாது. அப்படியே ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க மினிமமா எடுத்துப்பாங்க, ரெகுலரா யாரும் எடுக்க மாட்டோம். அதே நமக்கு செசமி சீடுன்றது எள்ளு வந்து எள்ளு எண்ணெயா நம்ம பயன்படுத்தி பழக்கம். எள்ளு உருண்டைகள் அதெல்லாம் மினிமமா தான் சாப்பிடுறோம், ரெகுலரா சாப்பிடுறது கிடையாது. அதையும் தாண்டி எள்ளு இதுல போட்டிருக்காங்க. அதையும் பிளஸ் பிளாக்பெர்ரி, அது ஃப்ரூட் மிக்ஸ். என்னென்ன ஃப்ரூட் மிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கிரான்பெரி, பிளாக் ரைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி 5 நட்டு இருக்கா, 3 ஃப்ரூட்ஸ் இருக்கா. அதையும் தாண்டி ஹனியோடைய பிளெண்டிங்காக ஹனி இதுல மிக்ஸ் ஆயிருக்கு. ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெகுலரா. அதுக்கப்புறம் கோகனட் பவுடர், ஓட்ஸ் அண்ட் கோகனட் பவுடருடைய மிக்சர், ஒயிட் சாக்லேட் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி கீயும் இதுல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க எத்தனை ப்ராடக்ட் இருக்குது இதுல. நியூட்ரிஷன், கம்ப்ளீட் நியூட்ரிஷன். இதை விட ஒரு இட்லி தோசையோ ஒரு உப்புமாவோ, அதோ ரவா உப்புமா, சேமியா உப்புமா எல்லாம் ஒரு பொங்கல் அதெல்லாம் வந்து கொடுத்துருமா? அந்த ஒரு புரோட்டீன் வேல்யூவும் சரி, கார்போஹைட்ரேட்ஸ் மினிமம் கார்ப், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, யோசிக்கணும், பயன்படுத்தணும். அதுவும் தாண்டி இதுல வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் பெனிஃபிட்ஸும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. மோர் இன்ஃபர்மேஷன் தயவு செய்து வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கு. கம்பெனி ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணு ஜஸ்ட் 29 rupees, 29 ரூபாய்.
2 இட்லியும் ஒரு வடை ஒரு சாம்பார் வாங்கினா கூட ஒரு 40 ரூபா 45 ரூபா வைக்கணும். பட் இது வந்து அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட்டை விட இதுல நிறைய பெஸ்ட் இருக்கு. திங்க் அபவுட் இட். அதே மாதிரி ஆல்மண்ட், சாக்லேட் ஆல்மண்ட் பொறுத்த வரைக்கும் கினோவா, ஓட்ஸ், ரைஸ் ஃபிளேக்ஸ், கார்ன்ஃபிளேக்ஸ், ஃபிளாக்ஸீட், சியா சீட்ஸ், ஜாக்ரி அண்ட் ஹனி, இது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஃபிளாக்ஸீட் அண்ட் சியா சீட்ஸ் ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் நம்ம. ஏன்னா அதெல்லாம் ரிச் இன் ஒமேகா 3. ஸோ அதெல்லாம் வந்து இதுல இருக்குங்க. ஜஸ்ட் ஃபார் 29 rupees. யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்றது, வெளியில போறோம் ஏதோ ஒரு ஸ்நாக் நம்ம கார்லயே நம்ம வண்டியிலேயே நம்ம ஸ்டாக் பண்ணி நம்ம பேக்ல இதெல்லாம் ஹேண்ட் ஈஸி டு கேரி இல்லையா வச்சுட்டா ரெகுலர் யூசேஜ் இதெல்லாம் வந்து சந்தோஷமா சாப்பிடலாம்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. ஃபைனலி நான் ஒரு நிர்ஜரா கீசோல் ப்ராடக்ட்ஸ் பத்தி ஒரு 5 more minutes நான் என்டர் பண்ணிடுறேன். இப்போ வந்து கம்மிங் விஜயகுமார் சார், அந்த ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் போடுறீங்களா ப்ளீஸ்? இப்போ வந்து கம்மிங் விமென்ஸ் டே 2026 பெண்கள் தினம், மகளிர் தினம் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் வைக்கிறதுக்கு நம்மளுடைய டீம்ல, மீன் தமிழ்நாடு டீம்ல டாப்பரா இருக்கக்கூடிய திருமதி கவிதா ராம்குமார், திருமதி சங்கீதா ஜெயக்குமார் எல்லாருமே வந்து பிளான் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல பிரியங்கா மேடமுடைய வழிகாட்டுதல்ல இதை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய நிர்ஜராசன், நிறைய நியூட்ரி சார்ஜ் வீராங்கனா எல்லாருமே வரணும்ன்றதுக்காக ஒரு பெரிய பிளானிங் நம்ம தமிழ்நாடு பெண்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட் ஆகணும். இது வந்து எல்லா குரூப்ஸ்ல நேத்துல இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நான் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி ஏன் பண்ணணும்? ரொம்ப கம்மியா கீசோல் ப்ராடக்ட வந்து லேடிஸ் மட்டும் தான் வந்து ப்ரமோட் பண்றோம். நிறைய பேர் ப்ரமோட் பண்றது இல்லை சார். தேங்க்யூ சார். நிறைய பேர் ப்ரமோட் பண்றது இல்லை, இல்ல டீமுக்குள்ள ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. கீசோல் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல எவ்வளவு சார் சொன்னாரு, ஸ்டார்டிங்ல வந்து கீசோலுடைய ப்ரமோஷன் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு பெரிய ரீச் அவுட் ஆச்சு தமிழ்நாடுல, இந்தியா லெவல்ல கீசோல் வந்து 3rd லெவலுக்கு போச்சு அதோடைய சேல்ஸ். பட் இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிட்டுன்ற மாதிரியும், இப்ப நம்ம அடுத்தது சேல்ஸ் கம்மியாகுதுன்றது இப்ப நம்ம தட் இஸ் நாட் அவர் டாபிக். எதுக்கு நம்ம இவ்வளவு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும்? ரெண்டாவது, ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க? ஒரு மேக்கப் ஒண்ணு, நான் இன்னைக்கு மேக்கப் போட்டுட்டு தான் எல்லாம் 100% ஆசியம் தான் நம்ம, 100% கீசோல் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரைட் ஃப்ரம் இதுல இருந்து சார், நீங்க ஸ்கிரீன் கட் பண்ணிக்கலாம். ரைட் ஃப்ரம் நம்மளுடைய குளோப்ல இருந்து, குளோப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து ஒரு பிபி கிரீம் யூஸ் பண்ணுங்க. மினிமம் இது வந்து மேக்கப்னா வெளியில போய் ஒரு பார்ட்டிக்கு மட்டும் போறது கிடையவே கிடையாது. ஒரு சிம்பிள் மேக்கப், ஒரு சிம்பிள் இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இல்லாம வந்து எப்படி ஆசியம்ல வந்து நம்ம ஜொலிக்க முடியும்? வைரமே ஆனாலும் அதை பட்டை தீட்டினா தானே அது அழகா இருக்கும். ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் அப் பண்ணா மட்டும் தானே. இதெல்லாம் ஏன் பண்ணணும்? பண்ணிதான் ஆகணும். அழகா இருக்கணும்னா, ஆரோக்கியமா ஸ்கின் அழகா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். மல்டிபர்பஸ் கிரீமோ பிபி கிரீமோ ஒரு மிக்சர்ல போட்டு ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போட்டுலாம். முருங்காத்திரை மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் சூப்பர்ன்றதுலாம் ரொம்ப சின்ன வார்த்தை, ஆக்சுவலி ரொம்ப சின்ன வார்த்தை. சூப்பர் அப்படின்றத விட இதோடைய பயன்பாடுகள் வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணாதான் இதுல தெரியும். இது ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறோம், ஒரு ஸ்பிளாஷ் ஒண்ணு பண்ணிடுறோம் குளோப் வச்சு, ஒரு ஒரு காஜல் தாண்டி ஒரு ஹைப்ரோ பென்சில் வந்து ரொம்ப குவாலிட்டிங்க. இதெல்லாம் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஹைப்ரோ பென்சில்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. நாலு இடவுல உங்களுடைய ஹைப்ரோஸ்ல இருக்கக்கூடிய அந்த முடி வந்து நிச்சயமா விழுந்துரும். ஏன்னா எல்லாமே வந்து கெமிக்கல் பேஸ்டு. ரொம்ப சீக்கிரம் அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. இது வந்து அழகா ஒரு ப்ரஷும் கொடுத்துருப்பாங்க, ஒரு இந்த பக்கம் வந்து பென்சிலும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டி. இதெல்லாம் நீங்க கட்டாயமா மஸ்ட் யூஸ் ப்ராடக்ட் இதெல்லாம். ஸோ ஹைப்ரோ பென்சில் யூஸ் பண்ணாம யாருமே இருக்க முடியாது இல்லையா? அதுக்கப்புறமா ஒரு ஹைப்ரோ பென்சில் யூஸ் பண்றீங்களா? அப்புறம் என்னுடைய இது எடுத்துட்டு வரல, நம்ம காஜல் இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு மஸ்காரா இருக்கு. இதெல்லாம் நிச்சயமா தானே யூஸ் பண்ணுவோம். நம்ம ரெகுலரா ஒரு வெளியில போறோம், ஒரு மார்க்கெட் போறோம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போறோம், வீட்டுக்கு யாரோ வராங்கன்னா கொஞ்சம் நம்ம பிரைட்டா இருக்கணும் இல்லையா? தீபாவளிக்குலாம் இந்த அளவுக்கு நம்ம, நான் இதெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ண ஃபேஷியல் கிட் இருக்கு. அதெல்லாம் நான் ரெகுலராகவே 2 மந்த்லி 2 times மினிமம் 1 time இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்மளுக்கு தேவை. இது வந்து ஒரு மஸ்காரா, நம்ம இதை யூஸ் பண்றோம். அண்ட் ஒரு நெயில் பாலிஷ் இருக்கு, நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு, லிப்ஸ்டிக்ஸ், வெரைட்டி ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. இப்ப நிறைய ஸ்கின் கேர், ஃபேஸ் கேர் நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு.
சங்கீதா ஜெயக்குமார் அவங்க வந்து அவங்களுடைய ஹேர் சீரம் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க குரூப்ல. ஸோ இதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு கான்பிடென்டா ரெகுலரா யூஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து அன்லஸ் அன்டில் அவங்களுக்கு கிரானிக்கா உடம்புல எந்த ஒரு சேலஞ்சும் இல்லைன்னா ரெகுலர் உடம்பா நிச்சயமா ஹேர் growth இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியே ஆகணும், மஸ்ட் யூஸ் ப்ராடக்ட் இதெல்லாம். ஸோ நிறைய ஒரு ஒரு மேக்கப்க்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகா பண்ணிடுறோம். அதையும் தாண்டி ஒரு நெக்குக்கு எல்லா பொதுவாவே செயின் போடுறதுனாலயும், ஜென்ஸுக்கு வெளில போறதுனாலயும், ஹெல்மெட் எல்லாம் போடுறதுனாலயும் நெக்ல வந்து நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் வரும், நிறைய பிளாக் பேச்சஸ் எல்லாம் வரும். அது எல்லாமே வந்து இந்த மொரிங்கா கிரீமா எடுக்க மல்டிபர்பஸ். அதுக்குன்னு ஒரு பார்லரோ அதுக்குன்னு ஒரு மெனக்கெடலோ தேவையே கிடையாது. நான் சொன்ன அந்த பேசன் அதுவும் வந்து நெக்ல எல்லாம் போடும்போது அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். சோ இது வந்து இந்த மாதிரி ரெகுலரா நம்ம வந்து கீசோல் ப்ராடக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், லாஞ்சரி கீசோல்ல 3 செக்மெண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, அடுத்தது லாஞ்சரிஸ் இருக்கு. லாஞ்சரிஸ்ல அதுக்கப்புறமா நம்மளுடைய சானிட்டரி நாப்கின்ஸ். லாஞ்சரிஸ் பொறுத்த வரைக்கும் டே நம்பர் ஒன்னு சொல்ல முடியாது. ஒரு குவைட் சம் டைம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா ஜாயின் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறமா நான் இன்னர் வந்து 100% வந்து எனக்கு வந்து என்னுடைய டீம்ல ஹேமான்னு இருக்காங்க, அவங்க வந்து கேசோ வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட தான் நான் இன்னரே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. அதுவும் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு கான்பிடன்ஸ் இல்லையா எல்லாமே வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். இதெல்லாம் யூஸ் பண்ணாம டைமண்ட் கிளப்பும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வெறும். ஃபைனலி இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் அப்படி இதெல்லாம் வந்து கீ சோல். இதெல்லாம் நம்மளுடைய சோல், ஆத்மா, நம்மளுக்காக நம்மளுக்காக மக்களுடைய நலனுக்காக பெண்களுடைய நலனுக்காக கம்பெனி கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ப்ராடக்ட். நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 4-5 வெரைட்டி வந்துடுச்சு, அவங்கவுங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி. ஸோ இது மாதிரி இது எல்லாமே வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது டைமண்ட் கிளப் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணல, டைமண்ட் கிளப் வந்து சாதாரணமா அடிச்சு தூக்கலாம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ நான் இது வந்து ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய டாய்லெட் ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்றேன். பாத்ரூம் கிளீனர், டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், டிஷ் லிக்விட், டிஷ் பார், இதெல்லாம் ஒரு பக்கம். பவுடர் நம்மளுடைய துணி பவுடர்ல இருந்து 3 வெரைட்டி இருக்கு. அது சோப்பு, ஸ்க்ரப் கூட நான் யூஸ் பண்றேங்க. நம்மளுடைய டிஷ் பார் வாங்கும்போது நான் இன்சிஸ்ட் பண்ணி ஸ்க்ரப் கொடுப்பேன். ஏன் ஸ்க்ரப் வாங்க மாட்டீங்க? அது மட்டும் ரோட்ல போயிட்டு ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் இல்ல. இதுல என்ன நன்மை? பங்கல் அந்த அளவுக்கு உட்காராது. சொன்னாதான் புரியுது அது. சோ அந்த மாதிரி அதுவும் யூஸ் பண்றேன். கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்றோம். இன்னொரு விஷயம், இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு கம்பெனில. இது வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கி, அது காட்டன் தானே, மோஸ்ட்லி காட்டன்ஸ் தான், நல்லா இருக்கு. ரெண்டா கட் பண்ணி டேபிள் கவரா போடுறது. அதுவும் பில்லோ கவர்ஸ். என்னுடைய வீட்டுக்கு நான் வந்து ஒரு 2 இடத்துல வந்து என்னுடைய ஃபேன்ஸ் போட்டிருக்கேன். ஆர்சிஎம் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஹால் அண்ட் கிச்சன் டைனிங் வந்து கம்ப்ளீட்டா துளசி பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேக்சிமம் என்னால எவ்வளவுலாம் வந்து கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அந்த இப்ப லேட்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது கொஞ்சம் வராம இருந்தது. இதுவும் இப்போ வந்து 2 பேக்கெட் வாங்கினேன், ஒண்ணு காலி பண்ணிட்டேன், இன்னொன்னு இருக்கு. அதே மாதிரி ப்ரோட்டீஸ். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. நம்ம கீசோல் ப்ராடக்ட நிறைய யூஸ் பண்ணி உடான், அதுக்கப்புறம் நெர்ஜரா, நெர்பை, இந்த மாதிரி பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் இதுல வந்து சேரலாம். இல்ல என்னன்றது ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரெயினர் இருக்காங்க. அதை விட செல்ஃபா சேல்ஸ் பண்ற 2 டாப்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராடக்ட வந்து நம்மளும் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஆர்சிஎம்க்கு நம்ம ஒரு நன்றி செலுத்துறோம். ஆர்சிஎம் நமக்கு பணம் கொடுக்குதா? இல்லையா? பணம் கொடுக்குது இல்லையா? லீடர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம என்ன நன்றியா கொடுக்குறோம்? நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து நாசுதார் வந்து இதுதான் சொல்லி கொடுத்தாரு. இது வந்து நீ இந்த ப்ராடக்ட் நீயே வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீ பண்ற துரோகம். நீ நல்லது உனக்கு கிடைச்சிருக்கு, நிறைய பேர் கொண்டு போய் கொடு. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே அந்த காலத்துல இருந்தே மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. ரெகுலரா என்னால எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ண முடியுமோ நான் அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நன்றியோட இருப்போம். இவ்வளவு ப்ராடக்ட் நம்ம மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனியும் ஒரு விதி செய்வோம். சாரி, சீப்னு சொல்லக்கூடாது, ரீசனபிளான ஒரு விலையில நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்களும் உங்களுடைய குடும்ப ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றி, வணக்கம். ஜே ஆர்சிஎம் லீடர்ஸ்.